Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme ஓட Narzo 50A இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Realme என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். அதனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட் போனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme Narzo 50A ஓட பாக்ஸ். as usual Realme பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா ஒயிட் கலர் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இங்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணல. எஸ் ஓகே. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடில் வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனு பார்த்தீங்கன்னா மேட் அண்ட் டெக்ஸ்சர் ஃபினிஷில் டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே இந்த கேமரா பம்ப்லேருந்து ஃபுல்லாக கீழே வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்திருக்காங்க. அதர் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளாசி மேட் ஃபினிஷ் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. எதுவும் மேலே ஃபோனோட மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 16:0 × 720 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷன் பார்த்தீங்கன்னா 88.70% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதே மாதிரி HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான், FHD ப்ளஸ் ரெசல்யூஷன் தரல. இதை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. டிஸ்பிளே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.0 அபர்ச்சர். செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸ் பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அப்படி இந்த கேமராஸ் ஒட்டி LED ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல. அப்படி இந்த கேமரா ஒட்டி LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே அந்த கேமரா சுட்டி கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. எஸ், இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேமரா சுட்டி கீழே தந்துட்டாங்க. சென்டரில் தரல, கேமரா ஒட்டி கீழே ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G85க்கான ஒரு ப்ராசர் தராங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி G52க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நீங்கள் நார்மல் மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் விடலாம். பட் ரொம்ப ஹை கிராஃபிக்ஸையும் நீங்கள் புஷ் பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங்லாம் நீங்கள் பண்ணலாம். ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசர் ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.983 வாட் per kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.554 வாட் per kg தந்திருக்காங்க. சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கம்மியாகவே தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் செக்யூரிட்டி சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 205 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கு பேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய்க்கு பேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட்.
இது பார்த்தீங்கன்னா Flipkart அஃபிஷியலாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. பிரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த பிரைஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லைன்னு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.